கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து தீபா வந்து ஒரு பக்கம் தேடணும்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மா வந்து அவங்களும் வந்து பசையெல்லாம் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் மருமக கிடச்சிருவாங்க. அம்மா நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா அப்படின்னு ஒருத்தவங்க உதவி செய்கிறவங்க வந்து பேசுகிறாங்க. கார்த்தி வந்து எங்களை தான் ஒட்ட சொல்லியிருக்காப்புல, நீங்கள் ஒட்டாதீங்கம்மா, இதில் என்னப்பா இருக்குது, நீ வந்து ஒரு பக்கம் வந்து ஒட்டினனா நான் ஒரு பக்கம் ஒட்டினனா இதுலேருந்து யாராவது ஒருத்தர் பார்த்து சொன்னாலும் எனக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். ஆக வேண்டிய வேலையெல்லாம் சீக்கிரம் பார்ப்போம்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அருணும் ஆனந்தும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல போஸ்டர் மட்டும் ஒட்டிக்கிட்டே இருந்தால் சரி வராது. போஸ்டர் ஒட்டினா ஏகப்பட்ட பேர் வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் இவங்க வந்து பார்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நிறைய இடத்துக்கு வந்து இதை விளம்பரப்படுத்துறதுக்காக வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எந்த இடத்துலலாம் அதிகமாக இருப்பாங்களோ அங்கே நிறையா வந்து நோட்டீஸ் மாதிரி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லார் கையிலையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தும் அருணும், சரிப்பா நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துலலாம் வந்து கொடுத்துட்டு வந்துடு, நீ கார் எடுத்துகிட்டு போ, அப்புறம் நீ ஆனந்த் என்ன பண்ண போகிற, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நமக்கு பொறுத்தளவு தீபாவும் கார்த்தியும் ஒன்று சேரணும், அதுக்கு அம்மா கொடுத்த வாக்குறுதியும் வந்து நிறைவேறணும். கண்டிப்பாக தீபா வந்து சொன்ன இடத்துல வந்து பாட்டு பாடணும், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நீ போய் கார் எடுத்துகிட்டு போனோன்னே அருண் மட்டும் கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து வராங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எங்கெங்க நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்க்கணும் தான் நான் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தவிப்பில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அபிராமி அம்மா வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. என் மருமகளுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, என் மருமகளை கண்ணில் காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லும்போது கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஆசிரமத்தில் கொடுத்தா என்னென்னு நம்ம அருணுக்கும் அந்த இடத்துல வந்து தோணுது. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அருண் வந்து ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து காட்டுறாங்க, அச்சச்சோ இவங்க வந்து தீவிரமாக வந்து தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் வந்து தும்பா கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பார்த்துருவாங்க போல இருக்கே. தீபாவை பார்த்துட்டா அவன் நடந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன விட்டு வச்சிருக்கவே மாட்டாங்க. நான் மாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கலாம், இந்த வீட்டில் ஏதோ ஒரு மருமகங்கிற பேராவது இருந்திருக்கும், சொத்து பத்து கிடைக்கிறப்ப அனுபவிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் ஆசைப்படுறேங்கிற பேரில் நானே வந்து வசமாக சிக்கிட்டேன். பழசெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் வந்து உஷாராக வந்து இருக்கணும். தீபாவை யாரும் பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், தும்பாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, என்ன சொல்லுங்கள். தீபாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கீதா வந்து பத்திரமா வந்து இருக்கா, நீங்கள் தீபாவை வந்து பார்த்துக்கிட்டா தான் கீதாவை வந்து உங்கள் இடத்துக்கு வந்து ஒப்படைப்பாங்க, பார்த்துக்கங்கன்னு. சரி நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தும்பாவோட ஆளுங்களும். ஒரு பக்கம் அருண் வந்து அந்த இடத்துக்கு மாதம் வந்து போகிறாங்க. கடவுளே என் பையனுக்கு கண்ணில் வந்து எப்படி இருந்தாலும் காட்டுங்கிற மாதிரி சொல்கிறப்ப டோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து திறக்குது. அந்த டோரில் தான் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம தீபா. கார்த்தின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சக்தி வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் கூட பார்த்தா கூட சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப, என்னது கதவு திறந்துருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சக்தி வந்து கதவு வந்து சாத்திடுறாங்க, இவங்களுக்கு குளிர போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அருணை வந்து பார்க்குறாங்க. இவங்க கார்த்தியோட அண்ணங்கிற விஷயம் வந்து சக்திக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து அசால்ட்டாக வந்து விட்டுறாங்க. என்னது கையில் ஏதோ ஒரு போஸ்டர்லாம் வச்சுருக்காங்களே, சரின்னு சொல்லிட்டு ரூம் கதை வந்து தாப்பா வந்து போட்டுறாங்க. ஆனால் ஜன்னல் வந்து திறந்துதான் இருக்குது. ஜன்னல் வழியாக நம்ம அருண் வந்து பார்க்கலாம், ஏன்னா அந்த ஆங்கிள் பொசிஷனில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி போஸ்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அதே மாதிரி தான் மதர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இது மாதிரி போஸ்டர்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து உதவி செய்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு கார்த்தி தான் முதல்ல வந்து தீபா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட வச்சதுனால அந்த இடத்துல அருணை பற்றியும் தெரியாது. இந்த போஸ்டரில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னோட பிரித்து பார்க்கலான் இருக்கிறப்ப அந்த இடத்துலன்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுது மதருக்கு. உடனே அவங்க போஸ்டர் வந்து சுற்றி வச்சுட்டு, கண்டிப்பாக நான் பார்த்துட்றேங்க, பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே வந்து சுட்டி வச்சிடுறாங்க போஸ்டரை. ஒரு பக்கம் அருண் வந்து யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்கலான் இருக்கிறப்ப தீபா வந்து தெளிவாக தெரிய போகிறாங்க. கார்த்தின்னு இங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து அருண் திரும்பி பார்க்கும்போது ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம கார்த்தி, எங்கடா இருக்க, இல்லைப்பா நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ போய் வந்து ஆனந்தை கூட்டிகிட்டு வா, நம்ம எல்லோரும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுவோம். இவர் வந்து சரவணன் வந்து யாரோ ஒருத்தவங்கள பார்த்தாங்களாம்,
நம்ம தீபாவை கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்தியை பார்த்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்கன்னு அந்த இடத்துல கார்த்தி சொன்னனால அப்படியே வந்து அருண் மாட்டுக்கும் திரும்பினவங்க அப்படியே இந்த பக்கம் வந்து காரில் ஏறி வராங்க. கடவுளே எப்படி இருந்தாலும் வந்து தீபா வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காற்று வந்து செமையாக வந்து அடிக்குது. நம்ம அருண் வந்து போனதுக்கப்புறம் அந்த போஸ்டர் வந்து யதார்த்தமாக வந்து பெஞ்சில் ஒரு வெயிட் லிஃப்ட் வச்சுட்டு தான் அங்கேருந்து வந்து போயிருக்காங்க. மதர் அங்கேருந்து வந்து காற்று நல்லா அடித்ததுனால மேலே வச்சிருக்கிற பேப்பர் வெயிட் வந்து கீழே வந்துடுது. அப்படியே அந்த போஸ்டர் வந்து எல்லா பக்கமும் வந்து பறந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல அச்சச்சோ போஸ்டர் வந்து பறக்குதுன்னு சொல்லி சில பேர் வந்து அப்படியே அந்த போஸ்டர் வந்து எடுக்கிறாங்க. எல்லாரும் ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தீபா இருக்கிற ரூம் பக்கம் வந்து விழுந்துருது. என்னடா அது, என்ன போஸ்டர் இது, இந்த போஸ்டர் தானே கையில் வந்து ஒருத்தர் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அருண் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன்ட்ட, ஆனந்த் நீ இப்போ எங்கே இருக்க, கார்த்தி வந்து உன்னை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன், நீ எல்லாருக்கும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 1000 பேர் கிட்ட வந்து நான் கொடுத்துருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆனந்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம அருணை பிரித்து பார்க்குறாங்க அந்த போஸ்டரை. என்ன சொல்கிறதுனே தெரியலையே, தீபாவை நம்மளால் எப்படி வந்து பத்திரமா சேர்க்க முடியும்னு சொன்னோன்னே அந்த போஸ்டர் வந்து பிரித்து பார்த்தோன்னே தான் இது மாதிரி கார்த்தி வந்து தேடுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது. இந்த இடத்துல போஸ்டர் வந்திருக்குன்னா கார்த்தியோட சொந்தக்காரங்க தான் வந்து வாசலில் வந்து நின்னதா. ஐயோ, கார்த்தியோட அண்ணனா இருக்கலாமா இல்லை தம்பியா இருக்கலாமா, ஒன்றும் புரியலையே, நம்ம வந்து அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு மாசா வந்து ஓடி வராங்க. அந்த இடத்துல ரைட்லேயும் பார்க்குறாங்க லெஃப்ட்லேயும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க இல்லவே இல்லை. காரில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. சரி அவங்கள்ட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. பார்த்தா எப்போதும் போல் கார் வந்து சல்லுன்னு வந்து கிளம்பிடுது. அருண் வந்து ஆனந்தை பார்க்கலான்னு போகிறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து அபிராமி அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்களும் வந்து போஸ்டர் ஓட்டுறீங்களே, ஏன்பா என் மருமகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நானும் வந்து தேடினா ஒரு தப்பும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. நிச்சயம் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே வந்து பலிக்குதாமா போகுது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப மதரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்கள வந்து மீட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. ஆமாம்மா, அவங்களோட தம்பி ஒய்ஃபை தான் காணுமா, அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ அவர் யார் தெரியுமா, யாரோட அண்ணன் தெரியுமா, கார்த்தியோட அண்ணன், அப்போனா அவங்க தீபாவை தான் தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரெதிர்ச்சியாக பட்டமாயிடுறாங்க. அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, கண்ணுக்கு நேராக வந்து தீபா வந்து ஒப்படைச்சிருக்கலாம், ஆனால் ஒப்படைக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கார்த்தி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சந்திக்கிற தூரத்தில் தான் இருக்கும், நிச்சயம் வந்து தீபா வந்து கார்த்திகிட்ட வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் கார்த்தியும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப பாவம். தீபாக்கா வந்து பாட்டு கச்சேரி வந்து வச்சுருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்தா தெரியுது. அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம ரொம்ப வந்து மெச்சிக்கணும். ஆனால் தீபாவுக்கு இப்படி இங்கே இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல.